மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் அகில இந்திய அளவிலான மின்னொலி ஆண்கள் பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை மாவட்ட ஊராட்சி தலைவர் VSR ஜெகதீஷ் அவர்கள் தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் குறிப்பிட்டதாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவை இந்த ஆண்டு கொண்டாடும் வகையில் அகில இந்திய அளவிலான மின்னொலி கபடி போட்டியை இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ள இந்த கபடி போட்டியில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, ஹரியானா, புனே போன்ற மாநிலங்களிலிருந்து ஏராளமான அணியினர் வந்துள்ளனர். இராணுவ வீரர்களான காஷ்மீர் ரெட் படையினர், டெல்லி கிரீன் படையினர் ஆகியோரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். சர்வதேச அளவில் விளையாடக்கூடிய ப்ரோ கபடி வீரர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியை சுமார் 20,000 நபர்கள் பார்த்து ரசிப்பதற்கு ஏற்ற காலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த போட்டி 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் நடைபெறுகின்றன. இதுவும் சிறந்த அணியாகும். பார்ப்போம். ஜெயிக்க போவது CRPF, SIT வெள்ளூர் தான். அன்னை தமிழ் தென்காசி இந்த இரு அணியினரும் உடனடியாக ஆடுகளத்தில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்னை தமிழ் தென்காசி, ராகுல் ஸ்போர்ட்ஸ் நெல்லை. CRPF with 3 points. STAT वेलू ने 1 पॉइंट स्कोर किया है और CRPF दिल्ली ने 3 पॉइंट स्कोर किया है. மூன்று புள்ளிகளை இருக்கிறது, ஒரு புள்ளிகளை கொடுக்க வேண்டும். பார்ப்போம். புள்ளிகளை எடுப்பவர்கள் கொடுப்பார்கள். பதிக்கொண்டிருக்கின்றோம். புள்ளிகளை எடுப்பாங்க கொடுப்பாங்க. பார்ப்போம். மிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நமது நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் வைத்து ராதாபுரம் ஒன்றிய கிழக்கு மற்றும் நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து சார்பாக அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி இங்கே தொடங்குகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த போட்டியை மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முதல்வர் எங்களுடைய தளபதி அவருடைய பிறந்த நாளை வெற்றி நாளாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடும் இந்த வேளையிலே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி மிக சிறப்பு வாய்ந்த போட்டி. ஏனென்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற இருந்தது. அந்த நேரத்தில் இந்த போட்டிக்கான நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் போட்டி எவ்வாறு நடைபெறும் என்பதில் ஒரு கஷ்டம் இருந்தது. ஏனென்றால் இதில் அனைத்து இராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அணியெல்லாம் கலந்து கொள்ள இருந்தது. இப்பொழுது அது சமரசம் என்ற அடிப்படையில் வந்த காரணத்தினால் இன்றைய தினம் அதிகமான அணிகள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும், அதாவது உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹரியானா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் புனே என்று
ஒவ்வொரு மாநில அணியும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த வருடம் காஷ்மீரிலிருந்து ரெட் ஆர்மி மற்றும் டெல்லியிலிருந்து கிரீன் ஆர்மி நம் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கொண்ட அணியும் இங்கே இப்பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. இப்படி பலம் வாய்ந்த அணிகள் இங்கே இன்றைய போட்டிகளில் அவர்கள் விளையாட இருக்கின்றார்கள். இது நம் மண்ணிற்கும் நம் மாவட்டத்திற்கும் நம் தமிழகத்திற்கும் கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடம் நடத்துகின்ற இந்த போட்டி இருந்தாலும் கூட நாங்கள் பரிசு தொகை கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பரிசுகள் இங்கே வழங்கப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றார்கள். மற்றும் ப்ரோ பிளேயர்கள், அதாவது சர்வதேச அளவில் விளையாடக்கூடிய ப்ரோ பிளேயர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்ட பிளேயர்கள் இங்கே விளையாட இருக்கின்றார்கள். ஆகவே 20,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் மற்றும் நம்முடைய முதன்மைச் செயலாளர், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் KN நேரு அவர்கள் மற்றும் உயர்வு கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆவடையப்பன் அவர்கள், மாவட்டத்தினுடைய மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வகாப் அவர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு இந்த போட்டிகளை சிறப்பித்து தர இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டி மிக சுவாரஸ்யமாக அற்புதமாக நடைபெற அனைத்து மக்களும் இங்கே ஒத்துழைப்பு தருகிறார்கள். கழக நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.